ஏப்ரல் 11, 2025 ரிதான்யாவுக்கும் கவினுக்கும் நல்ல பையன் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பணக்கார பொலிட்டிக்கல் ஃபேமிலி, பயங்கர பணக்காரங்க, கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ரிதான்யாவோட அப்பா அம்மா வந்து கவின் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு 2 பேருக்குமே 27 தான் திருப்பூர் கிட்ட கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் என்னைக்கு நடக்குது? ஏப்ரல் 11. இப்போ இந்த பொண்ணு வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதான், பொண்ணை சூப்பராக பார்த்துப்பாங்க, பொண்ணு சந்தோஷமா இருப்பா, பொண்ணு ரொம்ப ஹாப்பியான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து 2வது மாதம் அந்த பொண்ணு ஒரு கோவில் கிட்ட காரில் உட்காந்துக்கிட்டு 7 வாய்ஸ் நோட்லையும் அப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்க முடியல, நான் உங்ககிட்ட வர்றப்போலாம் நீங்கள் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி திருப்பி அனுப்புறீங்க, ஆனால் என்னால் அங்கே இதுக்கு மேலே இருக்க முடியலப்பா, என்னால் இதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியல, எனக்கு உங்களுக்கும் வந்து பாரமாக இருக்க விரும்பலை. அந்த பொண்ணு பேசுகிறத பாருங்க, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல, திரும்பி வந்தால் உங்களுக்கு பாரம்னு அந்த பொண்ணு நினச்சிருக்குது, எனக்கு உங்களுக்கும் பாரமாக இருக்க முடியல, எனக்கு இன்னொரு ஒரு கல்யாணத்தையும் யோசிச்சு பார்க்க முடியல, மறுபடியும் லைஃப்பில் இன்னொரு ஒரு பையன் இன்னொரு ஒரு லைஃப் அதையும் யோசிச்சு பார்க்க முடியல, அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அந்த பையன் பண்ணது ஒரு கேவலமான விஷயம். அந்த குடும்பத்தில் வரதட்சணை கேட்டது, காசுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, வரதட்சணை கேட்டதெல்லாம் ஒரு கேவலமான விஷயமா இருந்தாலும் அந்த பொண்ணு பேசின மீதி விஷயங்கள் இருக்குல்ல, எனக்கு திருப்பி வந்து வீட்டில் பாரமாக இருக்க முடியாது, எனக்கு ஒரு டிவோர்ஸுங்கிற ப்ராசஸ் வந்து உங்களை அசிங்கப்படுத்திடும், எனக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு ரீமேரேஜுங்கிறது அசிங்கப்படுத்திடும் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அந்த பையனோட குடும்பம் மட்டும் இல்லை, இந்த மொத்த சொசைட்டியாக நம்ம எல்லாருமே குற்றவாளி கூண்டில் நிற்கிற ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ரிதான்யாவோட கதை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொண்ணோட கதையும். வரதட்சணையில் ஆரம்பித்து பிடிச்சவங்களோட வாழணும்னு நினைக்கிறது வரைக்கும், ஒரு கல்யாணம் செட் ஆகலைன்னா அதை செட் ஆகலைன்னு வெளியே சொல்கிறதுக்கு ஏங்குறது வரைக்கும் எல்லாமே இங்கே பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. அண்ட் அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நான் இந்த இஷ்யூவை பற்றி மட்டும் பேச போகிறது கிடையாது, நம்ம சொசைட்டிலேயே எவ்வளோ கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, இது எப்போது பேசி தாங்க ஆகணும். நம்ம பாட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மாவுக்கு நடந்துச்சு, அம்மா அட்ஜஸ்ட் பண்ணாங்க, இன்னைக்கு தங்கச்சிக்கு நடக்குது, நாளைக்கு இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கே தான் இந்த பாயிண்ட் முடியுது? We have to talk about it. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ஹலோ எவ்ரி ஒன்னோ இல்லை சப்ஸ்கிரைபோ சொல்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 7 முறை அந்த பொண்ணு போட்ட 7 வாய்ஸ் நோட்டையும் மறுபடியும் கேட்டுட்டு வலியோட மட்டுமே நின்று பேசிகிட்டு இருக்கேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 11 ரொம்ப பெரிய கல்யாணம் நடக்குதுங்க. திருப்பூரே திரும்பி பார்த்து வைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கல்யாணம். 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து தங்கத்தை ஜுவல்ஸாக போட்டிருக்காங்க. 70 to 80 lakhs ஒர்த் இருக்கக்கூடிய 70-80 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஓல்வோ காரை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2.5 கோடிக்கு கல்யாணத்தை மொத்தமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன உண்மையிலே புரியலன்னா, டே நீ கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே நீதான ஒரு ஃபியூச்சர்னு நினச்சி வர பொண்ணோட அப்பா வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்கன்னா உன்னால் எப்படி அதில் உட்கார முடியுது? உனக்கு கூச்சமா இல்லை அதை ஓட்டுறதுக்கு? உன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, டே இப்படிலாம் நீ வாழ்ந்துட்டு இருக்கேடான்னு அசிங்கமாக இல்லை? சாரி. பட் எனிவே, இதெல்லாம் வரதட்சணையாக வாங்கிட்டு நல்ல சிரிச்சு கல்யாணத்துக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குது. கல்யாணமாய் 10வது நாள் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, என் பையனுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது தெரியுமா? ஏன்னா இந்த 70 லட்சம் ரூபாய் கார் பத்தலை, 2.5 கோடி ரூபாய் தங்கம் பத்தலை, 2.5 கோடிக்கு பண்ண கல்யாணம் பத்தலை, என் பையனுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது தெரியுமா? இந்த ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கிற மாதிரி என் பையனுக்கு அந்த வீட்டில் வந்து 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நாங்கள் இந்த வீட்டில் வந்து ஃபேக்டரி வச்சு தரேன், நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு என் பையன் உன் கூட வந்து இருக்கான், எனக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா, நீங்கள் இன்னும் எவ்வளோ தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க. ஓகேவா, இது மொத்தமாக ஜுடிஷியல் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணும். பட் இப்போ அந்த பொண்ணு சொல்றது, அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட்ஸில் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வரதட்சணை கொடுமை பச்சையாக நடந்திருக்குது அண்ட் இட்ஸ் அ பிளேன் கம்பேரிசன். அவங்க வீட்டில் இவ்வளோ கொடுக்குறேன்னாங்க, இவங்க வீட்டில் இவ்வளோ கொடுக்குறேன்னாங்க, இந்த கல்யாணத்தில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அப்போ ஓவராலாகவே இப்படி தான் ஊர் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ தான் கொடுத்தீங்க, இவ்வளோ பத்தலை, இத்தனை கோடி பத்தலை, இத்தனை கோடி தங்கம் பத்தலை, ஓசியில் கொடுக்குற நல்ல ஓல்வோ கார் பத்தலை, இது போக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தங்கம் வேணும், அதை சொல்லி காமிச்சு அந்த பொண்ணை வந்து எப்படி டார்ச்சர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நின்றுக்கிட்டே இருக்கணும், உட்காரக்கூடாதான் வீட்டில். எப்படிங்க இருக்கும்? ஒருத்தங்க நின்றுக்கிட்டே இருக்கணும்னா எப்படி இருக்கும்? பட் அந்த பொண்ணுக்கு அதுதான், நின்றுக்கிட்டே இருக்கணும், உட்காரவே கூடாது. அடுத்து கிட்ட எங்கேயாவது போயிட்டு வராங்கன்னா அவங்க வந்து நடந்துக்கிட்டே தான் போகணுமா, எங்கேயுமே கார்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி இந்த பொண்ணு ஓரளவுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ட்ரை பண்ணாமல் இல்லை, அந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருக்காங்க. வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோமான்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் பேசி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருப்பீங்களா? ஒரு தியேட்டருக்கு போறீங்க, ஓகேவா, ஒரு தியேட்டருக்கு போறீங்க, 300 ரூபாய் எடுத்து டிக்கெட் கொடுத்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு தியேட்டர்ல போய் உட்கார்றப்போ ஏசி கம்மியா இருந்துச்சுன்னா அங்க படம் போடுறவன கத்த தோணுது இல்ல? ஒரு சைக்கிள் வாங்குறீங்க ஒரு குழந்தைக்கு, அந்த சைக்கிள்ல வந்து வீல் வந்து பிரச்சனையா இருந்துச்சுன்னா கடைக்காரனை போட்டு கத்த தெரியுது இல்ல? உங்க பொண்ணு ஒரு வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வராங்க, இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற நம்ம ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம வந்து சீரியஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு எனக்கு புரியல. அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுனால
அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியலங்க. முடிஞ்ச அளவுக்கு இருந்திருக்காங்க, ஒரு அளவுக்கு மேல அந்த பொண்ணுனால முடியல. கடைசியில பெஸ்டிசைட்ஸ் எடுத்துட்டு இறந்து போக போறோங்கிறத தெரிஞ்சுட்டு, எனக்கு அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒருத்தங்க இறந்து போக போறோம், எப்பவுமே இறந்து போகிற நாள் தெரியக்கூடாது, நம்ம வாழ்ற நாள் நரகம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் முடிவு, கரெக்டா? அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, டாட். ஆனா அந்த பொண்ணு அதுதான் சொல்யூஷன் நினைச்சு வீட்டுல அப்பா அம்மா போட்டு அந்த 1.5 கோடி ஒர்த்தான தங்கம் எங்க இருக்குது, ஏன்னா ஓல்வோக்கார் சொல்ல வேணாம்ல, அவன் தான் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் எடுத்துட்டு போயிருப்பான்ல. ஸோ இந்த 1.5 கோடி ரூபாய் தங்கம் எங்க இருக்குதுங்கிறத எல்லாத்தையும், இந்த தங்கம் அங்க இருக்குது, அது எல்லாத்தையும் வாய்ஸ் நோட்ல சொல்லி, இந்த பாத்ரூமுக்கு போற வழியில சைட்ல இருக்குது இந்த ஒரு அலமாரில அப்படிங்கிறத சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் நோட்டா ஒரு கோவில் கிட்ட கார்ல உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னொன்னு சொல்றாங்க, இப்போ எத்தனை கோவில் போனாலும் இந்த பஞ்சாங்கம் அது இதுன்னு என்னத்தை பார்த்தாலும் வாழ்க்கை மாறாது போலப்பா அப்படிங்கிறாங்க. இது எதுவுமே பார்க்க வேணாங்க. உங்களோட அப்பாவும் அம்மாவும் ஆர் நீங்களும் இந்த சொசைட்டில நம்ம இதெல்லாம் வந்து அசிங்கம், இதெல்லாம் அவமானம்னு நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை தூக்கி போட்டாலே போதும். அந்த பொண்ணு இன்னொன்னு சொல்றாங்க, என்னால மறுபடியும் இதுல இருந்து வெளியே வந்துட்டு இன்னொருத்தனோட கல்யாணத்தை நான் எப்படி யோசிக்க முடியும்? நான் இப்போ இதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி, இப்போ இது நடந்திருக்குது. இப்போ இந்த பையன் மேல வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுப்போன்னு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க 3 பேர்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அந்த மதர் இன் லா மட்டும் சம்திங் அவங்க ஏஜ் காரணத்தினால வெளியே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாட் ஷூர் அபவுட் இட், பட் சம்திங் அங்க வந்து லீகலா போலீஸ் வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம 2வது பாட்டுக்கு வருவோம். குற்றவாளி குண்டில் நம்ம எல்லாம் நின்றுட்டு இருக்கோம்ல, அந்த போர்ஷனுக்கு வருவோம். ஏன் வரதட்சணை கொடுக்கணும்? ஏன் வரதட்சணை கொடுக்கணுங்கிறது சம்பிரதாயம் மாதிரி இருக்குது. அது அசிங்கங்கிறத எப்போ நம்ம ரியலைஸ் பண்ண போறோம்? ஒரு பொண்ணை கொடுத்து காசும் கொடுத்து நீங்க கொண்டு போக சொல்றீங்க. இது எதுக்கு தெரியுமா பண்ணுவோம்? கேன்சருக்கு பண்ணுவோம். கேன்சர் உடல்ல வளர்ந்துருச்சுன்னா டாக்டர் கிட்ட காசு கொடுத்து அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எங்க கிட்ட இருந்து ரிமூவ் பண்றதுக்கு, ஏன்னா நம்ம எப்பவுமே காசு கொடுத்து வாங்குவோம். நம்ம கிட்ட காசும் கொடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்றது புற்றுநோய்க்கு சொல்லுவோம், கரெக்டா? கேன்சருக்கு சொல்லுவோம். நீங்க இவ்வளோ நாள் பெத்து வளர்த்த பொண்ணு கேன்சரா? நிறைய பேர் லாஜிக்கல் ஆர்குமெண்டோட இங்க வரலாம். இல்ல அப்படி பண்ணாதான் உங்க வீட்டுல பாத்துப்பாங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க கொடுக்குற காசை வச்சு உங்க பொண்ணை ஒருத்தன் பாத்துக்கிறான்னா, அவன் அந்த காசு காலியானவன உங்க பொண்ணை எப்படி பாத்துப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. காசுங்கிறது ஒரு ஃபைனைட் நம்பர். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது ஒரு நாள் காலி ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் உங்க பொண்ணை? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்காக கல்யாணம் பண்ண, காசுக்காக கல்யாணம் பண்றவன் என்னைக்கு சாட்டிஸ்ஃபை ஆவான்? எப்படி பார்த்தாலும் உங்களை விட இன்னொருத்தன் அதிகமாக தான் கொடுக்க போறான். கண்டிப்பா அது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டா, கேள்வி கேட்டே சாவடிச்சிட்டு இருப்பான். 2வது, புற்றுநோயை ரிமூவ் பண்ற மாதிரி வீட்டுல இருந்து பொண்ணை ரிமூவ் பண்ணக்கூடிய எல்லா அப்பா அம்மாக்கும் நான் தயவு செஞ்சு ஒன்று கேட்டுக்கிறேன், வரதட்சணையை என்கரேஜ் பண்ணாதீங்க. அது வியாபாரம். உங்க பொண்ணை நீங்க விற்கிற வியாபாரம், அதை பண்ணாதீங்க. அண்ட் ஒரு பையனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். See, this is this person you want to spend the rest of your life with, right? நீங்க ரீல்ஸ் போடணும், நீங்க டிக்டாக்ல இருக்கணும், நீங்க வந்து ஒண்ணா சேர்ந்து சன்செட் பார்க்கணும், எல்லா ரொமான்டிக் பாட்டுக்கும் வைப் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், நீங்க வயசாகணும், ஒண்ணா நீங்க குழந்தை பெத்துக்கணும், பேர குழந்தை பெத்துக்கணும், அவ்வளோ கூட இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், your life partner, when she knows, அவங்களுக்கு தெரியாம இருக்க போறது இல்லை, when she knows you are here with her because her father gave you so and so money. நீங்க அவங்க கூட இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அவங்க அப்பா இவ்வளோ தங்கம் போட்டதுக்காகவும் இவ்வளோ காசு கொடுத்ததுக்காகவும் தான் நினைச்சா அந்த பொண்ணு ஒரு நாள் மனசார உங்களை பார்த்து பெருமையா நினைப்பாங்களா? இல்ல மரியாதை தான் கொடுப்பாங்களா? நேற்றுக்கு போலீஸை பத்தி பேசின மாதிரி பயம் இருக்கலாம், மரியாதை இருக்குமா? மனசுக்குள்ள அந்த மரியாதை இருக்குமா? 2வது, அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் திருப்பி வந்துட்டேன்னா தலைக்குனிவா இருக்கும், அவமானமா இருக்கும். ஏன் அவமானமா இருக்க போது? ஏன் ஒரு 2 பேரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட அதுக்கப்புறம் லவ் இல்லாம பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, கரெக்டா? 2025ல நின்னுட்டு இருக்கோம். ஏன் வந்து இன்னமும் ஒரு செப்பரேஷனையோ ஒரு டிவோர்ஸையோ ஒரு பிரிஞ்சு வரக்கூடியதையோ நம்ம டேபுவா பார்க்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து என்னத்தை கிழிச்சுக்கிட்டோம் இப்படி உன்னை இழந்ததை தவிரமான்னு எனக்கு கேட்க தோணுது. பிரிஞ்சு வரத ஆரம்பிச்சா அப்ப அப்பா அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் இருந்துக்கோ. அதுக்கு சொல்றாங்க, இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி அவன் இப்படி இருந்துட்டா மறுபடியும் விடு, வேணாம் அப்படி ஒருத்தன் வேணாம், மறுபடியும் கல்யாணம் பண்ண வேணாம், அவனும் அப்படி இருந்தா வேணாம் விடு, இப்படி போய்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன் சொல்றேன்னால், எதுவுமே உன் உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. லைஃப்ல எல்லாருக்கும் அவங்கவங்க தனி மனித சுதந்திரம், யார்கிட்டனாலும் பேசலாம், என்னனாலும் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ ஒரு டைம் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன யாரு பார்ப்பாங்க? இல்லை யார் மறுபடியும்? இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி தாண்டி போயிட்டு இருக்கலாமா? தயவு செஞ்சு அதை போட்டு உடஞ்சு நிற்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி அடுத்த இன்னொரு காலத்தில் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம் நினைச்சு தான் நம்மளோட தாத்தா பாட்டி இருந்து அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்காங்க, அப்பா அம்மா இருந்து அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன்லையும் அதே பாவத்தை பண்ண வேணாம். அடுத்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் தம்பி தங்கச்சிக்கும் இதே நிலைமை தான் வந்துட்டு இருக்கும். ஸோ தூக்கி போடுங்க, ஓகேவா? பார்த்துக்கலாம். உலகம் ரொம்ப 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 பெருசு. ஒரு மீன் ஒரு சின்ன குட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு படுல் சொல்லுவாங்களா, ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி மீன் வந்து கடல்னா என்னன்னே தெரியாம கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்குது இல்லை? அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப பெருசுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நினைச்சா இங்கேருந்து அமெரிக்கா போக முடியுது, நினைச்சா அமைஞ்சிக்கரை போக முடியுது. அப்படி இருக்கிறப்போ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்தா என்ன அசிங்கம் வந்துருச்சு? என்னதான் இதே ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்மால் பண்ற எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற 4 பேர் பேசுறதை நினைச்சு என்னைக்குமே நொந்து போகாதீங்க. அப்பா அம்மாக்கும் சொல்லிக்கிறேன், மகளுக்கும் சொல்லிக்கிறேன், பையன் வீட்லையும் சொல்றேன், எல்லார்கிட்டயுமே
சொல்றேன். அவங்க யாருமே வந்து நிக்க போறது கிடையாது. சரியா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டாபிக். 4 நாள்ல மறந்துருவோம். ஆனா அவங்க அப்பா, அம்மா வாழ்க்கை ஃபுல்லா இந்த வலிய சுமந்துட்டு இருக்கணும். நம்ம நினைக்கிறது எதுவுமே லாங் டர்ம்ல மேட்டர் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அத தூக்கி போடுங்க. ஐம் சாரி, இன்னைக்கு வீடியோ வந்து எனக்கு ஒரு மாதிரி நெறைய எனக்கு வந்து கெட்ட வார்த்தை நெறைய வருது. நெறைய திட்டணும்னு தோணுது. அந்த பையன மட்டும் இல்ல. ஒரு சொசைட்டியாவே நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோங்கிறது. ஏன்னா இது ஒரு பொண்ணோட கதை இல்ல. ஒவ்வொரு பொண்ணோட கதை இதா தான் இருந்துட்டு இருக்குது. வரதட்சணைய நார்மலைஸ் பண்றது, பொண்ண விக்கிறத நார்மலைஸ் பண்றது, அப்பா அம்மாவே விக்கிறத நார்மலைஸ் பண்றது, வீட்ல பிரச்சனைன்னு சொல்லி வந்த பொண்ண மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிருங்கிறத நார்மலைஸ் பண்ணு. Why the fuck should a girl adjust? Why the fuck should a guy adjust? Why the fuck should people be in a marriage they are not comfortable with? Why the fuck should society judge people who are just like everyone else? அண்ட் இந்த சொசைட்டின்னு சொல்கிறப்போ அவங்கவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்போ அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போ அதே தப்பை தான் நம்ம பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ மூலியமாக நான் கேட்டுக்கக்கூடியது, இங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும் தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரேண்டமாக பேசக்கூடிய 4 வார்த்தைக்கு பயந்து தான் அந்த பொண்ணு இன்னைக்கு இல்லை, அந்த அப்பா அம்மா அந்த பொண்ணை மறுபடியும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பயந்துருக்காங்க. டிவோர்ஸுங்கிற ஒரு டேபு வச்சு அவங்க பயமுறுத்தியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஊரில் இருக்கிற 4 பேர்னால தான். தயவு செஞ்சு அந்த 4 பேர் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஃபக் இட், ஓகேவா? மூவ் ஆன் ஃப்ரம் இட். நம்ம இன்னமும் இதே கல்ச்சரை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. வழி மட்டும்தான் இருக்குது. ஷேர் திஸ் வீடியோ மேக்ஸிமம். ஒரு விஷயம் நான் பார்த்தேன், சில பேர் யூடியூப்ல பேசுகிறப்பமே அந்த பொண்ணு வந்து நல்லா அழகாக இருக்கா, கலராக இருக்கா, இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டான்னு பேசுகிறத பார்க்க முடிஞ்சுச்சு. என் கலராக இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா கம்மியாக ஃபீல் பண்ண போறியா? செத்து போன பொண்ணில் கூட வாடா நீங்கள் வந்து கலரை பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இந்த வரதட்சணை, நெகோசியேஷன்ஸ் இதெல்லாம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. பொண்ணு எந்த கலரில் இருக்காங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. மாற வேண்டியது அந்த குடும்பம் மட்டும் கிடையாது, அந்த பையனோட குடும்பம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே சொசைட்டியாகவும் தான்.